Hi friends, my name is Sandal. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா B verbs பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் 15 days spoken English course தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ நீங்க எல்லாரும் வந்து நிறையவே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, டெய்லி வந்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சோ ஆல்ரெடி we have completed 13 classes. சோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த 15 days கிளாஸஸ்ல வந்து நம்ம டென்சஸ் ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட், அது முடிச்சாச்சு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பி வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல பேசுறதுக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் பி வேர்ப். பி வேர்ப்னா நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ பி வெர்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டேட் வெர்ப் அப்படின்னா வந்து ஸ்டேட்னா நம்மளோட ஸ்டேட், நம்ம என்னவாக இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஸ்டேட் வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டாக்டரா இருக்கேன், இல்லை நான் டீச்சரா இருக்கேன், அவரு சிங்கரா இருக்காரு, பாடகரா இருக்காரு. ஓகே, நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து என்னவாக இருக்கிறோம். ஓகே, இன்னொன்னு வந்து நான் எப்படி இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சேட். ஓகே, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லும். அதே மாதிரி நம்ம எங்க இருக்கோம், ஐ எம் அட் ஸ்கூல், ஐ எம் அட் ஹோம். ஓகே, ஸோ ஐ எம் அட் த ஷாப். இந்த மாதிரி நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லும். ஸோ நம்ம என்னவா இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டேட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த பி வேர்ப். ஸோ இந்த பி வேர்ப்ல வந்து நமக்கு 3 கேட்டகரி இருக்கு. 3 எப்படி சொல்லலாம், நம்ம வழக்கம் போல பார்க்கறது தான் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன், இது வந்து ப்ரெசன்ட், நான் இப்போ வீட்டில் இருக்கேன்னு அர்த்தம். இது பாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன். ஃபியூச்சர்ல சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம வேற வேற பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தீஸ் பி வேர்ப்ஸ் இன் டீடைல். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெசன்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்கு. ஐ வந்துச்சு அப்படின்னா அது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீ அப்படின்னு நிறைய இருக்கு. பட் சப்ஜெக்டை பொறுத்து நம்ம ஒரு சில பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து அதை இதோட நீங்க வந்து நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து தனி டாபிக். பி வேர்ப் அப்படிங்கிறது தனி டாபிக். இந்த இடத்துல நம்ம வெர்ப், ஸ்டேட், ஐ மீன் ஆக்ஷன் வேர்ப் நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். ஆக்ஷன் வேர்ப்னா என்னது, பிளே, ஈட், குக், இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அது இங்க பயன்படுத்தவே மாட்டோம். பி வெர்ப் மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஓகேவா. இங்க பாருங்க, ஐ வந்தா நம்ம ஆம் யூஸ் பண்ணணும், ஹி, ஷி, இட் வந்தா நம்ம இஸ் யூஸ் பண்ணணும், யூ, வி, தே வந்தா ஆர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிங்குலர் வந்தாலும் நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வந்தா நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறதுலே ஒரு சின்ன சென்டென்ஸ் இதுதான், ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஹி இஸ், அவன் இருக்கிறான். ஷி இஸ், அவள் இருக்கிறாள். இட் இஸ், அது இருக்கிறது. யூ ஆர், நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். என்னவாக இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவங்க என்ன பண்றாங்கிறத சொல்ல மாட்டோம். அவங்களோட ஸ்டேட் என்ன, என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் we are using B verbs. Okay, let's see some examples. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் இதுல முதல் வருங்க பாருங்க, ஐ வந்திருக்கு. ஸோ நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ ஆம். எப்படி இருக்கேன், எப்படிங்கிற ஆன்சர் வருதா, சந்தோஷமாக, ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதே இது அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அதை எப்படி சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவன் இருக்கிறான் அப்படின்னா he is. ஓகே, எப்படி இருக்கான், சந்தோஷமாக, he is happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
அவர்கள்னா they are happy. Okay, so depends upon the subject, you have to choose the correct be verb. Okay, next one, அவன் மருத்துவராக இருக்கிறான். அவன் மருத்துவராக இருக்கிறான், அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸியா சொல்லலாம். சோ அவன் இருக்கிறான் அப்படின்னா he is. எப்படி இருக்கான்? மருத்துவராக, a doctor. he is a doctor. அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறாள்னா she is a doctor. நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், I am a doctor. அவ்வளவுதான். பார்க்கிறதுக்கு ஈஸியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா they are. எங்க இருக்காங்க? பள்ளியில், at school. இந்த மாதிரி பள்ளியில், அப்புறம் வந்து கல்லூரியில், வீட்டில் அப்படின்னா at school, at college, at home, at university அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அட்டு சேர்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஈஸியா இருக்கா? இதே இது நான் ஸ்கூல்ல இருக்கேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க வேற ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க, நீங்க சொல்றீங்க நான் ஸ்கூல்ல இருக்கேன், எப்படி சொல்லலாம்? ஐ எம் அட் ஸ்கூல், ஐ ஆம் அட் ஸ்கூல். ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இதுலயும் வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி கேட்கறதுன்னு 3 வெரைட்டி இருக்கு. அதையும் சொல்லித்தரேன், பட் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? அவன் ஒரு மருத்துவராக இல்லை. கேள்வி எப்படி கேட்பீங்க? அவன் டாக்டரா இருக்கானா அப்படின்னு கேட்போம். ஸோ இதுவும் சிம்பிள், அதையும் நான் சொல்லித்தரேன், நீங்க கத்துக்கோங்க. ஓகே, அவள் ஆசிரியராக இருக்கிறாள். அவள் ஆசிரியராக இல்லை. அவள் ஆசிரியராக இருக்கிறாளா? ஸோ அவள் ஆசிரியராக இருக்கிறாள் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஸோ வாசிக்கும் போதே தெரியணும், அது வந்து பிரசன்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இருக்கிறாள் அப்படின்னா இப்போ டீச்சரா இருக்காங்கன்னு அர்த்தம். அவள் ஆசிரியராக இல்லை, இது ஒரு நெகட்டிவ். ஓகே, அவள் ஆசிரியராக இருக்கிறாளா? இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதினாலே போதும், இதை வச்சு நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அவள் ஆசிரியராக இருக்கிறாள். அவள் இருக்கிறாள் அப்படின்னா she is. அவள் இருக்கிறாள். என்னவா இருக்காங்க? ஆசிரியராக, a teacher. She is a teacher. She is a teacher. அவள் ஆசிரியராக இல்லை. இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பி வெர்புக்கு பக்கத்துல நாட் போட்டா போதும். ஆஸ் யூஷுவல் டென்சஸ்ல பார்த்த மாதிரியே தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இங்க வந்து எந்த ஒரு வெர்பும் இருக்காது. ஓகே, அப்ப எப்படி சொல்லலாம்? She is not a teacher. She is not a teacher. அவள் ஆசிரியராக இல்லை. அவள் ஆசிரியராக இருக்கிறாளா? கொஸ்டின் கேட்கணும். அவள் ஆசிரியராக இருக்கிறாளா? எப்படி கேள்வி கேட்கறது? இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பி வெர்பை அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுருங்க. அதே ரோல் தான். அது எப்படி சொல்லலாம்? இஸ் she a teacher. That's it. She is a teacher. அவள் ஆசிரியராக இருக்கிறாள். She is not a teacher. அவள் ஆசிரியராக இல்லை. Is she a teacher? அவள் ஆசிரியராக இருக்கிறாளா? அவ்வளவுதான். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த present form of be verbல இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி டெஸ்ட்னு கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க என் கூட சேர்ந்து. ஓகே, ஆர் யூ ரெடி? அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். அவர்கள் பசியாக இல்லை. அவர்கள் பசியாக இருக்கிறார்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும் கமெண்ட்ல, என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் நம்ம சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் பாருங்க, அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அவர்கள் இருக்கிறார்கள், they are. எப்படி இருக்காங்க? பசியாக, hungry. அவங்களுக்கு பசிக்குது, அவங்க பசியா இருக்காங்க, they are hungry. They are hungry. அவர்கள் பசியாக இல்லை, அவங்களுக்கு பசியா இல்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த பி வெர்புக்கு பக்கத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான்.
இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அவர்கள் பசியாக இருக்கிறார்களா, அவங்க பசியா இருக்காங்களா கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த ஆர் அப்படிங்கக்கூடிய இந்த பீவ தூக்கி அப்படி முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான். ஆர் தே ஹங்க்ரி, கொஸ்டின் மார்க் போட்டுறணும். வாசிங்க. தே ஆர் ஹங்க்ரி, அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். தே ஆர் நாட் ஹங்க்ரி, அவங்க பசியா இல்ல. ஓகே. ஆர் தே ஹங்க்ரி, அவர்கள் பசியாக இருக்கிறார்களா. தட்ஸ் இட். ஈஸியா இருந்ததா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஸ்ட் ஃபார்ம்ல எப்படி பி வெர்ப்ஸ் யூஸ் பண்றது, என்னென்ன பி வெர்ப்ஸ் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பி வெர்ப்ஸை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பி வெர்ப்ஸ் பயன்படுத்துவோம். ஒன்று வந்து வாஸ், இன்னொன்று வந்து வேர். ஓகே. அது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ, ஹி, ஷி, இட் சிங்குலரா வரும்போது ஐயும் இதோட சேர்ந்துச்சு பாருங்க, நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். யூ, வி, தே வந்தா வேர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிங்குலரா வந்தா வாஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலா இருந்தா வேர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்க்கு வந்து இங்க பாருங்க, ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட், நான் இருந்தேன். ஹி வாஸ், அவன் இருந்தான். ஷி வாஸ், அவள் இருந்தாள். இட் வாஸ், அது இருந்தது. யூ வேர், நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். வி வேர், நாங்கள் இருந்தோம். தே வேர், அவர்கள் இருந்தார்கள். என்னவாக இருந்தார்கள், எங்கே, எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து இதுக்கு அடுத்து வரணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்போ இல்லை. ஸோ பாஸ்ட்ல நான் சந்தோஷமா இருந்தேன். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இருந்தேன் எப்படி சொல்லுவீங்க, ஐ வாஸ், நான் இருந்தேன். எப்படி, சந்தோஷமாக, ஹாப்பி, அவ்வளவுதான். ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, நான் சந்தோஷமா இருந்தேன், பட் ஐ எம் நாட் ஹாப்பி ரைட் நவ், நான் இப்போ சந்தோஷமா இல்லை. காட் இட். அந்த மாதிரி பேசுவோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். இதே இது அவன் சந்தோஷமாக இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க, அவன் சந்தோஷமாக இருந்தான். சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். he was happy. the next one, அவள் வீட்டில் இருந்தாள். அவள் வீட்டில் இருந்தாள் ஆனா இப்போ இல்லை, அவள் வீட்டில் இருந்தாள். பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தாள். ஃபர்ஸ்ட் அவள் இருந்தாள், அதை எப்படி சொல்லுவீங்க, she was. she wasனா அவள் இருந்தாள். வீட்டில் அப்படின்னு இருக்கு, இந்த வீடு, ஸ்கூல், காலேஜ், ஷாப் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அட்டு தான் போடுவோம் இல்லையா. she was at home, அவள் வீட்டில் இருந்தாள். நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ஆனா இப்போ இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பாஸ்ட்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அது எப்படி சொல்லுவீங்க, நாங்கள்னா என்னது, we were, இருந்தோம். we were, நண்பர்களாக, எப்படி இருந்தோம், நண்பர்களாக, ஃப்ரெண்ட்ஸ். we were friends, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். வாசிங்க. I was happy, நான் சந்தோஷமாக இருந்தேன். she was at home, அவள் வீட்டில் இருந்தால். we were friends, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். இதே இது ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செந்தில் சந்தோஷமாக இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க, செந்தில் சந்தோஷமாக இருந்தான். செந்தில் அப்படிங்கிறது ஒருமையை ஒரு சிங்குலர், ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ செந்தில் வாஸ் ஹாப்பி. இதே இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா இருந்தாங்க, என்னுடைய நண்பர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய நண்பர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். என்னுடைய நண்பர்கள்னா ப்ளூரல். ப்ளூரல் அப்படின்னா நமக்கு வேர் வரணும். மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஹாப்பி. ஓகே, ஈஸியா இருக்கா. ஸோ இப்போ இந்த பாஸ்ட்ல வந்து எப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் சோர்வாக இருந்தான், அவன் சோர்வாக இல்லை, அவன் சோர்வாக இருந்தானா. ஸோ அவன் சோர்வாக இருந்தான் அப்படிங்கிறது பாஸ்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் சோர்வாக இல்லை அப்படிங்கிறது நெகட்டிவ். அவன் சோர்வாக இருந்தானா அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம். ஆன்சர் பண்ணலாமா? யாரும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க கூட சேர்ந்து. ஃபர்ஸ்ட் அவன் சோர்வாக இருந்தான்.
அவன் இருந்தான், அதை எப்படி சொல்லலாம்? he was. he wasனா அவன் இருந்தான். எப்படி இருந்தான்? சோர்வாக, tired. சோர்வாகனா tired அப்படின்னு அர்த்தம். he was tired. அவன் சோர்வாக இருந்தான். அவன் சோர்வாக இல்லை, அவன் சோர்வா இல்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். வாஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். he was not tired. he was not tired. அவன் சோர்வாக இல்லை. அவன் சோர்வாக இருந்தானா, அவன் சோர்வா இருந்தானா, அதை எப்படி கேட்கலாம்? இந்த வாஸ்ங்கிற வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுரும். அப்ப எப்படி சொல்லலாம்? was he tired? was he tired? அவன் சோர்வாக இருந்தானா, அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. he was tired. அவன் சோர்வாக இருந்தான். he was not tired. அவன் சோர்வாக இல்லை. was he tired? அவன் சோர்வாக இருந்தானா. இங்க பாருங்க, பிரசன்ட்ல நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் இல்லைன்னு தான் வரும், பாஸ்ட்லயும் இல்லைன்னு தான் வரும். ஒருத்தர் கேட்கிற கேள்வியை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்ப யாராவது கேட்கறாங்க, அவன் டயர்டா இருக்கானா, பிரசன்ட்ல கேட்கறாங்க. ஓகே, இஸ் ஹி டயர்ட் அப்படின்னு கேட்கறாங்க. நோ, ஹி இஸ் நாட் டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது பாஸ்ட்ல கேட்கறாங்க, அவன் டயர்டா இருந்தானா நேத்து அப்படின்னு கேட்கறாங்க. வாஸ் ஹி டயர்ட் எஸ்டர்டே? நோ, ஹி வாஸ் நாட் டயர்ட் எஸ்டர்டே. இல்லாம சோர்வா இல்லை. ஸோ பாஸ்ட்ல கேட்டா நம்ம பாஸ்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லணும். ஓகே, பிரசன்ட்ல கேட்டா பிரசன்ட் சொல்லணும். ஓகே, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். அப்படியே எக்ஸாக்டா தமிழ்ல வந்து இப்படிதான் இருக்கு, ரெண்டுலயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பக்கூடாது. சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, நீங்கள் நேற்று வீட்டில் இருந்தீர்கள். நீங்கள் நேற்று வீட்டில் இல்லை. நீங்க நேற்று வீட்டில் இருந்தீங்களா? ஓகே, ஸோ இது எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தீர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்? நீங்கள் இருந்தீர்கள், அது எப்படி சொல்லுவீங்க? யூ வேர். வீட்டில், அட் ஹோம். ஒவ்வொரு வேர்டா ஆன்சர் பண்ணுங்க. நேற்று, எஸ்டர்டே. You were at home yesterday. You were at home yesterday. நீங்க நேற்று வீட்டில் இருந்தீங்க. நீங்கள் நேற்று வீட்டில் இல்லை. இது எப்படி சொல்லுவீங்க? இதுவும் பாஸ்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, என்ன பண்ணணும்? இந்த பி வெர்ப் இருக்கு, வேர், இது பக்கத்துல நாட் போடணும். மனப்பாடம் பண்ணாம இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, you were not at home yesterday. You were not at home yesterday. You were not at home yesterday. நீங்க நேத்து வீட்ல இல்ல. நீங்க நேத்து வீட்ல இருந்தீங்களா? கேள்வி எப்படி கேட்கலாம்? இந்த வேர்ங்கிற வார்த்தைக்கு அப்படியே முன்னாடி போட்டுறோம், அவ்வளவுதான். Were you at home? Were you at home yesterday? நீங்க நேத்து வீட்ல இருந்தீங்களா? That's it. வாசிச்சு பாருங்க. You were at home yesterday. You were not at home yesterday. Were you at home yesterday? That's it. ஈஸியா இருந்ததா? ஸோ இவ்வளவுதான் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விதம். சிம்பிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருந்ததா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எப்படி பி வெர்ப் நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ல பயன்படுத்தக்கூடிய பி வெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, will be அப்படிங்கிற அந்த பி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே பி வெர்ப் தான், will be தான். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், எது வந்தாலும் will be தான். இங்க பாருங்க, ஐ will be அப்படின்னா நான் இருப்பேன். யூ will beனா நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள். வி will be நாங்கள் இருப்போம். தே will be அவர்கள் இருப்பார்கள். ஹி will be அவன் இருப்பான். ஷி will be அவள் இருப்பாள். இட் will be அது இருக்கும். என்ன வகை, எப்படி, எங்கே அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் பி வெர்ப். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் வீட்டில் இருப்பேன். அது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஸோ நான் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி. ஓகே, வீட்டில் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டு விதமா சொல்லலாம்.
ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஹோம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பீங்கிற வார்த்தை வந்திருக்கு, ஸோ நம்ம வந்து அட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ வில் பி ஹோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ வில் பி அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஐ வில் பி ஹோம் ஆர் ஐ வில் பி அட் ஹோம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ வில் பி ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் எம்ஃபசிஸ் பண்ணி சொல்றது, கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றது, அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு தான் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் பி அட் ஹோம். ஓகே, போத் ஆர் கரெக்ட். இது வந்து காமனா யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஐ வில் பி ஹோம் ஆர் ஐ வில் பி அட் ஹோம், போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், அவன் சந்தோஷமாக இருப்பான். அவன் சந்தோஷமாக இருப்பான் ஃபியூச்சர்ல. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அவன் இருப்பான், he will be சந்தோஷமாக happy, he will be happy, அவன் சந்தோஷமாக இருப்பான். இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகம் அப்படின்னா அது ஒரு சிங்குலர் தான், அதான் சப்ஜெக்டிங்க. ஸோ திஸ் புக், இந்த புத்தகம்னா திஸ் புக். இருக்கும், will be, this book will be, இந்த புத்தகம் இருக்கும். எப்படி பயனுள்ளதாக? யூஸ்ஃபுல். உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபார் யூ. மோஸ்ட்லி டூ யூன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், பட் டூ யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. ஓகே, ஃபார் யூன்னு சொன்னா கொஞ்சம் அழகா இருக்கும். திஸ் புக் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. திஸ் புக் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சம்டைம்ஸ் இப்படியே சொல்லலாம், திஸ் புக் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லலாம், அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு நாள் ஒரு மருத்துவராக இருப்பாள். அவள் ஒரு நாள் ஒரு டாக்டரா இருப்பா, பட் இப்போ டாக்டர் கிடையாது, ஃபியூச்சர்ல ஒரு நாள். ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம்? அவள் இருப்பாள் அப்படின்னா she will be. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. she will be, அவள் இருப்பாள். எப்படி? ஒரு மருத்துவராக. என்னவாக? ஒரு மருத்துவராக, a doctor. ஒரு நாள், one day. she will be a doctor one day. she will be a doctor one day. அவள் ஒரு நாள் ஒரு மருத்துவராக இருப்பாள். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். ஸோ வில் பி இந்த ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா வில் பிங்கிற ஒரே ஒரு பி வெப் தான் பயன்படுத்துறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ நாளை அங்கே இருப்பாய். நீ நாளை அங்கே இருக்க மாட்டாய். நீ நாளைக்கு அங்கே இருப்பியா? கொஸ்டின். ஸோ நீ நாளை அங்கே இருப்பாய் அப்படிங்கிறது பாசிட்டிவ், இருக்க மாட்டாய்ங்கிறது நெகட்டிவ், இருப்பாயா அப்படிங்கிறது கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீ நாளை அங்கே இருப்பாய். ஃபர்ஸ்ட் நீ இருப்பாய் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? யூ வில் பி. ஓகே, யூ வில் பி, நீ இருப்பாய். அங்கே, தேர், யூ வில் பி தேர், நீ அங்கே இருப்பாய். நாளை, டுமாரோ. ஒவ்வொரு வார்த்தையா ஆன்சர் பண்ணுங்க, போதும், புரிஞ்சு எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நாளை அங்கே இருக்க மாட்டாய். நீ நாளைக்கு அங்கே இருக்க மாட்ட. நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? ரெண்டு வார்த்தைகள் வரும் பொழுது ரெண்டுக்கு நடுவுல நாட் போடணும். ஓகே, அப்ப எப்படி எழுதலாம்? you will not be there tomorrow. you will not be there tomorrow. நீ நாளைக்கு அங்க இருக்க மாட்ட. ஸோ will not அது சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't அப்படின்னு சொல்லலாம். ஸோ you won't be there tomorrow ரெண்டுமே கரெக்ட் தான். you will not be there tomorrow or you won't be there tomorrow, both are correct. The last one, நீ நாளைக்கு அங்க இருப்பியா? நீ நாளை அங்கே இருப்பாயா? கேள்வி கேட்கணும். ஸோ அது என்ன பண்ணணும்னா அந்த வில் பில இந்த வில் மட்டும் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க. இந்த பி வந்து அங்கேயே இருக்கட்டும். அதான் கொஸ்டின். Will you be there tomorrow? அவ்வளவுதான். Will you be there tomorrow? நீங்க நாளைக்கு அங்க இருப்பியா அல்லது நீங்க நாளைக்கு அங்க இருப்பீர்களா அப்படின்னு அர்த்தம். வாசிச்சு பாருங்க. You will be there tomorrow. நீ நாளை அங்கே இருப்பாய். You won't be there tomorrow or you will not be there tomorrow. நீ நாளைக்கு அங்க இருக்க மாட்ட. நீ நாளைக்கு அங்கே இருப்பாயா? Will you be there tomorrow? That's it. சிம்பிளா இருக்கா? இதே இது நீ நாளைக்கு வீட்ல இருப்பியா அப்படின்னா will you be home tomorrow or will you be at home tomorrow? Both are correct.
சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, அவன் நேரத்துக்கு தயாரா இருப்பான், அவன் டைமுக்கு தயாரா இருப்பான். நேரத்துக்கு அவன் தயாரா இருப்பானா? நேரத்துக்குன்னா டைமுக்கு, ஓகே அப்படின்னு சொல்லுவானா? அதான் அவன் நேரத்துக்கு தயாரா இருப்பான், அவன் நேரத்துக்கு தயாரா இருக்க மாட்டான், அவன் நேரத்துக்கு தயாரா இருப்பானா? இது எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். அவன் நேரத்துக்கு தயாராக இருப்பான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் இருப்பான், அதை எப்படி சொல்லுவீங்க? he will be. he will be, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. தயாராக அப்படின்னா என்னது? ரெடி. he will be ready, அவன் தயாராக இருப்பான். நேரத்துக்கு, டைமுக்கு, on time. he will be ready on time, அவன் நேரத்துக்கு தயாரா இருப்பான். அவன் நேரத்துக்கு தயாரா இருக்க மாட்டான், நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? இந்த வில்லுக்கும் பீக்கும் நடுவுல ஒரு நாட் போடணும். so he will not be ready on time. he will not be ready on time or he won't be ready on time, both are correct. அவன் நேரத்துக்கு தயாரா இருப்பானா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த பி இங்கேயே இருக்கட்டும், இந்த வில்ல மட்டும் தூக்கி அப்படி முன்னாடி போட்டுருங்க, அவ்வளவுதான். சோ எப்படி எழுதலாம்? will he be ready on time? will he be ready on time? will he be ready on time? அவன் டயத்துக்கு தயாரா இருப்பானா? வாசிச்சு பாருங்க. he will be ready on time, he won't be ready on time, will he be ready on time? that's it. ஈஸியா இருந்ததா? அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் be verbs. ஓகே, am, is, or, was, were, will be டீட்டெயிலா கத்துக்கிட்டோம். present, past and future. சப்ஜெக்டை மாத்தினா உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். நான் டைமுக்கு தயாரா இருப்பேன். ஏய், நீ டைமுக்கு ரெடியா இருப்பியா? எஸ், I'll be ready on time. I'll be ready on time. நான் டைமுக்கு தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பி வெர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? இந்த 3 சென்டென்சஸ்க்கும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சர் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கோட 14 கிளாஸஸ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.